மூட்டு தேய்மானத்துக்கு ஆபரேஷன் பண்றது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ரீச் ஆகுறப்போ. வணக்கம். என் பேரு டாக்டர் கிஷோர் ராஜன். எலும்பு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர். சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல், அவினாஷி, திருப்பூர். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். இதுதான் நார்மலா நம்மளோட மூட்டு. இது தொடையோட எலும்பு, இது காலோட எலும்பு. இங்க உள்ள வெள்ளை கலர்ல தெரியறது தான் அந்த குஷன்னு நம்ம சொல்ற மெனிஸ்கஸ். இப்போ இது எல்லாமே நார்மலா இருக்கிறப்போ நமக்கு மூட்டு ப்ராப்பரா மடிஞ்சு நீட்டதுக்கு வசதியாயிரும். அப்படி இருக்கிறப்போ நமக்கு வலி எதுவும் வராது. ஆனால் இப்போ மூட்டு தேய்மானம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல நமக்கு ரெட் கலர்ல தெரியறது அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகுற டைம்லயே நம்ம இதை கவனிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸசைசஸ், அப்புறம் ரெஸ்ட், பெல்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த தேய்மானத்தை அதோட ஸ்லோ பண்ணி வைக்கலாம். இல்ல அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் போகுது அப்படின்னா அந்த டைம்ல நம்ம இந்த மூட்டுக்குள்ள ஊசி போடுறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பண்றதுனாலயும் இந்த தேய்மானம் ஓரளவுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். மூட்டு தேய்மானத்துக்கு ஆபரேஷன் பண்றது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ரீச் ஆகுறப்போ. ஸோ இப்போ இந்த சர்ஜரியோட மெயின் அட்வான்டேஜ் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ், பெயின் ஃப்ரீ நீ. நம்ம ஃபைனலா அதனோட ரிசல்ட்டை பார்க்குறப்போ இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஒரு மினிமல் ஸ்ட்ரெஸ் தான். அண்ட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பேஷண்ட் ஹூ இஸ் இன் வெரி எக்ஸ்க்ளூசியேட்டிங் பெயின்.